ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன் யூகே. ஸோ அம்மா நிறைய நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்காக ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போறாங்க. அதுவும் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட இது அம்மாவை செஞ்சு காமிங்கன்னு சொல்லி சொன்ன டிஷ். ஸோ கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஸோ ஒரு சவுத் இந்தியன் டெலிகேசின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்மா எங்களுக்காக செஞ்சு காமிக்கிறதுக்கு. சரிப்பா, நல்லபடியா செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. ஓகே ஓகே, எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த கார குழம்புக்கு தேவையானது எடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளி ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 12லேருந்து 14 மிளகா எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு ஒரு தேங்காய் கொஞ்சம். ஸோ கருவேப்பிலை. இப்போ இந்த மசாலா வறுக்கிறதுக்கு அம்மா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறாங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவும் போட்டாச்சு. கொஞ்சம் வறுத்ததும் கருவேப்பிலை ஒரு நல்லது கொஞ்சம் கலர் மாறினதும் அதுலேயே தேங்காயும் போட்டாச்சு. தேங்காய் ரொம்ப வறுக்க வேண்டாம், சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நல்லா அதை அரைச்சிக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணினா நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம், அதில் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். புளியை நல்லா கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை எடுத்துடலாம். இப்போது இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனுக்கு, பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கலர் மாறினதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துடலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் அதிலேயே இந்த வதக்கின கத்திரிக்காவை போட்டுட்டாங்க. இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் இப்போ போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்துட்டு போடலாம். இதிலே இப்போ இந்த கரைச்சி வச்ச இது புளி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் அம்மா வெல்லம் சேர்த்துக்கிறாங்க. அம்மா காட்டுங்க. ஒரு 2 பீஸ் வெல்லம் சேர்த்துருக்குறாங்க. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். மசாலாலாம் அரைச்சிடலாம் இப்போது. ஓகே, ரொம்ப நைஸாக வேணாங்கிறாங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோ சொல்கிறாங்க. நல்லா கொதிக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம், இந்த அரைச்சதெல்லாம். இது கொஞ்சம் திக்கானதும் அம்மா நல்லெண்ணெய் கொஞ்சம் இதில் ஊற்றுறாங்க. நல்லா இது திக்காக ஆகிடுச்சு. நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே உப்பு புளிப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு முறை. நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் எடுத்துடலாம். இதை நல்லா வாசனையே நல்லா இருக்குது. எல்லாம் செஞ்சு பாருங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் என்னோட ஆசீர்வாதம். ஆமா, அம்மா சொன்ன மாதிரி இது காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஆமா, எண்ணெய் கத்திரிக்காய். ஆமா, அரைச்சு விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லம்மா. சோ ரொம்ப ட்ரெடிஷனலா ரொம்ப நல்லா வந்திருக்குது. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சோ ரொம்ப தேங்க்ஸ் அம்மா இந்த ரெசிபி சொன்னதுக்கு. எல்லாம் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஆசீர்வாதம். ஓகே, சோ see you in next video. Bye. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று
பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா